மண்டே திங்கக்கிழமை ஸ்பெஷல் கிழங்கா மீன் வறுவல். அதாவது எல்லாம் சண்டையும் சமைச்சாச்சு. இந்த மண்டே வந்து மீன் வறுவல் மட்டும் வச்சேன். ஆக்சுவலாக சாப்பாட்டுக்கு தொட்டுக்க. இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, நான் மல்லித்தூளும் கொஞ்சம் போடுவேன். அது வந்து நல்லதுன்றனால சேர்த்துக்கிறேன். அது எப்படி இருந்ததில்ல, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நல்லா ஊற வச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் நல்லா பெரட்டி. நான் வந்து மீன் வறுக்கிறது வந்து நாங்கள் வந்து அந்த ஆயிலே போட்டு வறுக்க மாட்டோம், தோசைக்கல்லில் போட்டு தான் வறுக்கிறது. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்மிலே வறுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியாக வறுக்கும். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் இப்படி தான் வறுத்துருக்கேன். நான் ஆயிலில் போட்டு அப்படிலாம் செஞ்சதில்ல. நான் தோசைக்கல்ல சிம்மிலே நீங்கள் இப்படி போட்டு வச்சுங்க, பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. எல்லா சைடும் ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பெரட்டி விடணும். ஏன்னா பெரட்டாமல் இருந்தால் அந்த நம்ம போட்ட மசாலா அப்படியே பச்சையாகவே இருக்கும். அதனால் எல்லா சைடும் வந்து நல்லா அப்பப்போ வந்து நம்ம தோசைக்கரண்டி வச்சு பெரட்டிகிட்டே இருக்கணும். பாருங்களேன், இது வந்து ரொம்ப உங்களுக்கு புகையும் வராது, சிம்மில் தானே வச்சு வறுக்கிறோம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்தோன்னா. அப்புறம் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனோட முட்டை அதையும் இதே மாதிரி வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வறுத்து இதான் ஃபைனல் டச்சு பாருங்கள். மொத்தத்தில் இதான் வறுத்தேன், பார்க்கவே செமையாக